வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்னைக்கு வீடியோவில் நான் சமீபத்தில் சைனாவிலேருந்து வாங்கி வந்த மற்றொரு முக்கியமான எலக்ட்ரானிக் ஹாபியஸ் டூல் டீசால்டரிங் பம்பு. இது நிறைய அமேசான்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ இதை இப்போ நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். இன்னும் நான் யூஸ் பண்ணல, இது நான் புதுசாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம், எப்படி ரிசல்ட் இருக்குங்கிறத டைரெக்டாக நம்மளுமே பார்க்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இந்த சிஸ்டம் நார்மல் டிசால்டரிங் பம்பு நம்ம பழைய வீடியோவில் கூட காமிச்சிருக்கோம். பட் அந்த இதில் எப்படின்னா, நம்ம இந்த ரீசெட் ஆப்ஷன், அதாவது ஒரு தடவை நம்ம இந்த பம்ப் மூலியமா எடுத்ததுக்கப்புறம் சால்டரிங் அயன் இருக்கு, சால்டரிங் அயன்ல ஹீட் பண்ணி பம்ப் வழியாக எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மேனுவலாக அந்த பம்பை ரீசெட் பண்ணோம். இது மேனுவலா பண்ண வேண்டாம், அதுவே என்ன ஆயிக்குன்னா எலக்ட்ரிக்கலி அது அந்த பம்ப் ரீசெட் ஆயிக்கும். அதுதான் இதோட மெத்தடு. பட் இதுவுமே பிஸ்டன் டைப் பம்ப் தான், கண்டினியூஸ் வேக்யூம் கிடையாது. அந்த மாடலும் வாங்கியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் ரொம்ப முக்கியமான இப்போ ஐபிஎம் மாதிரி உள்ள ஐசிங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உள்ள அட்வான்ஸ் மாடல் நல்லா இருக்கும். பட் அது கொஞ்சம் விலை அதிகம். பட் இது விலை ரொம்ப நார்மல் ப்ரைஸ் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் கிட்ட தான் அந்த ரேஞ்ச் தான் வந்தது. 2000 ரூபாய் 2500 ரூபாய் ரேஞ்ச் தான் வருது. இது இங்கே மாடல்லையும் இருக்கு. கொஞ்சம் விலைகளில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். பட் நல்ல உபயோகம்னு நிறைய வீடியோக்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க, 220 வோல்ட் தான். ஸோ இப்போ நம்ம இதை 220 வோல்ட்ல சப்ளைல கொடுத்துடலாம். இப்போ நம்ம சால்டரிங் அயனை ஆன் பண்ணியாச்சு. இதுல என்ன இருக்குன்னா, சால்டரிங் நாசில் இந்த மாதிரி நிறைய நாசில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சில ஹோல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய மாடல், ஏன்னா இது அடிக்கடி போயிடும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இதை இந்த மாடலோட இவ்வளோ 10 நாசில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த நாசில் நமக்கு போயிடுச்சுன்னா மாற்றிக்கணும். ஏன்னா இது நாசில் சரியில்லைன்னா வேக்யூம் சரியா சால்டரிங்கை அப்சர்வ் பண்ணாது, சக் பண்ணாது. அதுக்காக தான் இது கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபினிஷ் ப்ராப்பராக இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஃபினிஷ் ப்ராப்பராக இருக்கணும். இது கொஞ்ச நாளில் என்ன ஆகிடும்னா, நம்ம யூஸ் பண்ண சூடாக்கும் பொழுது கரோட் ஆகிடு, இது வழியாக அந்த வேக்யூம் லூஸ் ஆகிடும். அப்போ சரியான மெத்தடில் அது சால்டரை சக் பண்ணாதுங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கிடைக்கும். இதை அடிக்கடி நீங்கள் போக போக இதை மாற்றிக்கணும். இது ஒன்றும் வேலை அதிகம் இல்லை, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நாசில் கிளீனரு. இது என்ன ஆகும்னா, இதுக்கு கீழே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள நான் இப்போ இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது போல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சால்டரிங் அயனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய துவாரத்தை, அந்த பேசேஜை கிளியர் பண்ணுறதுக்காக, ஏன்னா சால்டர் இது வழியாக தான் உள்ளே போகுது. இது உள்ள நம்ம அப்பப்போ கலட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதற்காக ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இது மெத்தட் நம்ம எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். மற்றபடி இது எப்படி கழட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு இதுலேயே ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க. இது பிரகாரம் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, இதை போல் நம்ம அந்த பம்ப் இருக்கும், பம்ப் வழியாக அதை பிரித்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ளீன் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. நாசில் எப்படி க்ளீன் பண்ணுறது, இந்த பம்பை கலட்டிட்டு இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபில்டர் இதெல்லாம் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு போர்டில் இருந்து நம்ம ஒரு காம்பனண்ட், ஒரு கஷ்டமான காம்பனண்ட் நம்ம எடுக்கலாம். 2 லெக் உள்ள காம்பனண்ட் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்டரிங் அயன்லேயே எடுத்துடலாம். இல்லாட்டி நீங்கள் நார்மல் நம்ம மேனுவல் பம்ப் வழியாக கூட எடுத்துட முடியும். ஆனால் இந்த மாதிரி நிறைய பின் இருக்கிறத நம்ம ஒரே சமயத்தில் எல்லா பின்னையும் நம்மளால் டீசால்டர் பண்ண முடியாது. அதற்காக நம்ம இந்த இது வாங்கியிருக்கிறோம். இதில் இன்னொரு மாடல் வாங்கியிருக்கிறேன். அது சால்டரிங் அயன்லேயே இந்த டிப்பை மட்டும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பெரிய டிப்பா, அகலமான டிப்பா ஒன்று வாங்கியிருக்கிறேன். அது கூட நான் ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ இது இந்த மாடலில் நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அதே போல் நம்ம அட்வான்ஸ் மாடலில் அடுத்த வீடியோவில் அந்த ஐசிங்களை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இது எப்பொழுதுமே நான் சொல்கிறேன், பழைய சால்டரிங்கை நீங்கள் எடுக்கும் பொழுது டைரெக்டாக போய் டீசால்டரிங் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு டிப்பு தரேன். இதை தேவைக்கு போகும்போது தான் நம்ம ஹீட் பண்ணணும். இதை எப்பொழுதுமே ஆனில் வச்சிங்கன்னா அந்த டிப்பு போயிடும். ஏன்னா அது அதிகமான டெம்பரேச்சர் வந்தால் சரியாக சால்டரிங் பிடிக்காது. புரியுதுங்களா? நான் லிக்விட் சால்டர் தான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் சால்டர் கூட எடுத்துக்கலாம். நார்மல் சால்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் சால்டர்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதற்காக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சால்டரிங் அயன் இல்லாமல் நம்ம டைரெக்டாக இது வழியாக நம்ம கொஞ்சம் சால்டர் பண்ணிக்கலாம். சால்டர் பண்ணுறது கூட நம்ம இதை வச்சு ஹீட்லேயே பண்ணிக்க முடியும். அதை நான் காமிக்கிறேன். இல்லைன்னா சால்டரிங் அயன் தனியாக வச்சுக்கிறது பெட்டர். இது லைட்டாக நம்ம இந்த லிக்விட் ஃப்ளக்ஸை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புரியுதுங்களா?
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சால்டரிங் அயன் இதில் உருகிடுச்சான்னு பார்க்கலாம். இது உருகுது பார்த்தீங்களா? இதை போல் நம்ம இந்த பழைய சால்டரை புது சால்டராக மாற்றணும். ஃபஸ்ட்டு இதை போல் லிக்விட் ஃப்ளக்ஸ் தான் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் லிக்விட் ஃப்ளக்ஸே யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சமயங்களுக்கு. லிக்விட் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணலை. சால்டரிங் இருந்தால் சால்டரிங் அயனில் பண்ணிக்கலாம் அதை முதல்ல. அதுக்கப்புறம் இந்த பம்பை சூடு பண்ணி பண்ணிக்கலாம். என்னோட அட்வைஸ் என்னென்னா இதை அதிகமான ஆன்லேயே வைக்காம தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், நம்ம திருப்பி ரீசெட்டே பண்ண வேண்டாம். இதை பண்ணும்போதே பார்த்தீங்களா சவுண்டு கேட்டுச்சிங்களா, அதுவே பிஸ்டன் போயிட்டு ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை நல்லா இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு திருப்பி இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக அதை எடுத்துருச்சு. இதே மாதிரி இதை ஃபுல்லாகவே கழட்டி பார்க்கலாம். அதை நல்லா உருக வச்சிருங்க. பாருங்க சூப்பராக வருது. கண்டிப்பாக இது உபயோகமான டூல் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டீசால்டர் பண்ணும்போது போர்டை வந்து டேமேஜ் பண்ணுவாங்க. இது பண்ணும்போது நேர வச்சுக்கோங்க. இதை வந்து நேர 90 டிகிரியில் வச்சுங்க. கிராஸாக வச்சிங்கன்னா வேக்யூம் சரியாக பிடிக்காது. கொஞ்சம் வேகமாகவே பண்ணுறேன். முடிஞ்சிச்சுங்களா? இப்போ இதை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எளிதாக இருக்குது. ஏன்னா இதுவே நிறைய பேருக்கு அதை பண்ணும்போது போர்டை டேமேஜ் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி காம்பனண்ட் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி அந்த ஐசி எது எடுக்கிறீங்களோ அது போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம எல்லா பின்னும் எடுத்தாச்சு. இதற்கு மேலே இருக்கிறத நம்ம ஷேக் பண்ணி கூட எடுத்துடலாம். இது கேர்ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், எந்த இடத்துல இது பிடிச்சிட்டு இருக்கோ அந்த இடத்த மட்டும் திருப்பி பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை நம்ம பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி டூல்களுக்கு செலவு பண்ணுறதை பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம ட்ரபிள் ஷூட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இதனால ஒரு தடங்களோ ஒரு நேர விரயமோ ஆகாமல் இருக்கும். போர்டை டேமேஜ் பண்ணாமல் எடுக்கிறது தான் இதோட மெத்தடு. பாருங்கள் எல்லா பின்னும் வந்துருச்சு. ஒரு பின்னு மட்டும்தான் கொஞ்சம் சால்டரிங் இருக்குது. அதை ஒரு பின்னாக இருக்கிறது ஈஸி, சால்டரிங் அயன்லேயே கூட எடுக்க முடியும். இருந்தாலும் நம்ம இது வழியாகவே பண்ணுறோம். அவ்வளோதான். பார்த்தீங்களா? ரொம்ப எளிதாக டேமேஜ் பண்ணாமல் நம்மளால் ரொம்ப எளிதாக பண்ணிட்டோம். நானும் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டிக் இது வச்சு அப்சர்வ் பண்ணி நிறைய மெத்தடில் நம்ம வந்து விக்கெல்லாம் வச்சு கூட யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கூட நல்லா தான் இருக்கும். டூத் ப்ரஷ்ஷை வச்சு பண்ணியிருக்கோம். டூத் ப்ரஷ் பண்ணும்பொழுது இந்த சால்டர்லாம் மற்ற இடங்களில் ஸ்ப்ரே ஆக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல பிசிபியை டேமேஜ் பண்ணாமல் எடுக்க முடியுது. இப்போ நான் வந்து ட்ரையலுக்காக இதை ஒரு பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக் மெலிசாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணும்போது ட்ராக் உறிஞ்சி வந்துடும். ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப எளிதாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் நான் இதை க்ளீன் பண்ணி நான் வச்சிருவேன். பட் அதிகமாக இதை யூஸ் பண்ண மாட்டேன். இதை பாருங்கள், எங்கள் வேலை முடிஞ்சு போச்சுன்னா நான் ஆஃப் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? இது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். இது முக்கியமான டூலுங்கிறதுனால எல்லா பர்பஸுக்கும் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சமயங்களில் மட்டும் பயன்படுத்தினால் ஒரு நல்லது. ஏன்னா இதுக்கு அதோட லைஃப் வரும். அது மட்டும் இல்லை, இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா டிப்பு போயிடும். ஸோ இப்போ அதனால் நீங்கள் டிப்பு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுருங்க. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். லிக்விட் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமயங்களில் லிக்விட் ஃப்ளக்ஸ் தான் நல்லா இருக்கும். மற்ற ஃப்ளக்ஸ் போட்டிங்கன்னா இந்த இடம் பூரா கருப்பாகிட்டு
திருப்பி நீங்க எங்க ட்ராக் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. திருப்பி நீங்க பெட்ரோல்லாம் வச்சு க்ளீன் பண்ணும். பாருங்க எவ்வளவு அழகாக ரொம்ப சிம்பிளா ஒரு குறுகிய சமயத்திலேயே நம்மளால ஒரு கஷ்டமான ஒரு காம்பனண்ட்டை டேமேஜ் இல்லாம எளிதாக நம்மளால எடுக்க முடியுது. இது எப்ப பயன்படும்னா டேமேஜ் ஆன, அதாவது பழுதான பொருளை கழட்டும் போது பிரச்சனை இல்லை, நீங்க கட் பண்ணி கூட எடுத்துடலாம். ஆனா இந்த போர்டுல இருந்து இந்த காம்பனண்ட் நான் வேற ஒரு போர்டுக்கு யூஸ் பண்ணணும். அப்ப இந்த காம்பனண்ட் எதுவும் டேமேஜ் ஆகாம எடுத்து நம்ம அங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்ல, தேவையில்லாத இடத்துல எடுத்து இதுல இருக்கக்கூடிய சால்டர்லாம் அதுக்குள்ள போடாதீங்க. ஏன்னா இந்த ஃபில்டர்லாம் நமக்கு வந்து ஸ்பேர் கிடைக்கிறது கஷ்டம், அதே தான் கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அதனால தேவை இருக்க இடங்கள்ல மட்டும் இதை பயன்படுத்துவது உத்தமம். புரியுதுங்களா? இது எப்படி கிளீன் பண்றதுங்கிறத நம்ம இப்ப சூடா இருக்கிறதுனால என்னால காமிக்க முடியல. பட் இதுல இருக்கிற மெத்தட் தான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கப்பை கழட்டிட்டீங்கன்னா இது கப்பை கழட்டி சைட்ல வச்சிடலாம். பாக்குறேன், ட்ரை பண்ணி பாக்குறேன். சூடா இருக்கு. இது சூடாயிடுச்சுன்னா நம்ம வந்து இதை கழட்டி பார்க்கலாம். கழட்டினீங்கன்னா இதை போல நம்ம வெளியில வந்துடும். இதுக்குள்ள வந்து நமக்கு ஃபில்டர் அந்த இதெல்லாம் இருக்கு, அதை கிளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுல சைனீஸ்ல இருக்கு. ஆனா சைனீஸ் இப்ப பிரச்சனையே இல்லைங்க. நம்மகிட்ட கூகுள்ல வந்து டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. டிரான்ஸ்லேட்டர்ல போட்டோல காமிச்சோம்னா அது என்ன இங்கிலீஷ் வார்த்தைங்கிறது நமக்கு கிடைக்குது. அதன் மூலியமாக நம்ம எளிதாக பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? இதுல வேற விதமான எந்த விதமான ஆப்ஷனோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோ கிடையாது. ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, இப்பவே யூஸ் பண்ணதுக்கே கலர் மாறிட்டு வருது. அதனால மினிமமா யூஸ் பண்ணிக்கோங்க. எப்ப தேவையோ ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சால்டரிங் அயன்ல மட்டும் என்ன பிரச்சனைனாங்க, இதை ஓவர் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா இது ஆக்சிடைஸ் ஆயிடும். ஆக்சிடைஸ்னா வெளி காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட கலந்து இந்த டிப்பு வந்து துருப்பிடிக்கிற மாதிரிங்க. துருக்கு பேர் தான் ஆக்சிடைஸ்ன்னு சொல்றது. அது வந்து ஹை டெம்பரேச்சர்ல கூட வேகமாக துருப்பிடிக்கும். புரியுதுங்களா? லோ டெம்பரேச்சர்ல மெதுவா துருப்பிடிக்கும், ஹை டெம்பரேச்சர்ல வேகமா துருப்பிடிக்கும். அதனால நம்ம டெம்பரேச்சரை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதை அதுக்கான கண்டினியூஸா ஆன்ல வைக்க கூடாது. அதனாலதான் நமக்கு அந்த டெம்பரேச்சர் வரும் பொழுதே, அந்த டெம்பரேச்சர் அடையிறதுக்கு முன்பாகவே நம்ம டின்னிங் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க இந்த பிளக்ஸை வச்சு இந்த லெட்டை வந்து கோட் பண்ணிடணும். கோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெட்டு வந்து இந்த டிப்பை ஆக்சிஜனோட கலக்க விடாது. இந்த லெட்டு போய் மூடிடும். இந்த லெட்டு தான் மேல ஆக்சிஜனோட கலக்குமே ஒழிய இந்த இரும்பு வந்து ஆக்சிஜனோட கலக்காது. இரும்புல தான் ஆக்சிடைஸ் ஆகும். அதனால டின்னிங் சொல்லுவோம். நம்ம ஒரு வீடியோ நான் வந்து ஒரு சால்டரிங் அயன் எப்படி பயன்படுத்துவது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவது, அது இந்த மாதிரி சால்டரிங் வரலைன்னா அந்த டிப்பை எப்படி சரி பண்ணுவதுங்கிறத பத்தி காமிக்கிறேன். அதை பத்தி ஒரு வீடியோ தனியா நம்ம பண்ணலாம். நிறைய பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ் மட்டும் இல்லைங்க, சீனியரா நம்ம நிறைய நாள் வேலை செய்யறவங்களுக்கு கூட அது தெரியாது. அடிக்கடி சால்டரிங் என்ன மாத்திட்டே இருப்பாங்க. அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம தான் அந்த சால்டரிங் போகுது. ஏன்னா சால்டரிங் சரியா சால்டர் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு அந்த வேலை செய்யற இன்ட்ரெஸ்டும் போயிடும். நம்ம அதுலயே நம்ம வந்து வெக்ஸ் ஆயிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து பழுதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். அதனால கண்டிப்பா அந்த சால்டரிங் வந்து நல்ல கண்டிஷன்ல நல்ல விதமா உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். அந்த எலக்ட்ரானிக் ஹாபியஸ்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாரும் இதுல கஷ்டப்படுறது, ஹாபியஸ்ட் கஷ்டப்படுறது இந்த டீசால்டரிங்ல தான். சால்டரிங் பண்ணிடுவாங்க, டீசால்டரிங்ல தான் அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. நம்ம அதை பத்தி வீடியோ தனியா நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாம். நிச்சயமா இந்த டூல் நீங்க வாங்கலாம். விலை அதிகம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3000, 2500 ரூபா, 3000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ரொம்ப உபயோகமா தான் இருக்கு. நிச்சயமா நீங்களே நேரடியா பார்த்துருப்பீங்க. உங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. நீங்க யாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ்ல நீங்க எந்த வகையில யூஸ் பண்றீங்கன்னு கொடுங்க. இதை புதுசா வாங்க போறவங்களுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. அடுத்த வீடியோல இதை விட அட்வான்ஸ் மாடல் அது வந்து காமிக்கிறேன். அது கண்டினியூஸ் வேக்கம் சக்கிங். அதனால நிறைய வேக்கம் இருந்தா கூட எளிதாக அதுல பண்ண முடியும். அதையும் காமிக்கிறேன். பட் அந்த அளவு நமக்கு அட்வான்ஸ் தேவையில்லை. அது அந்த IPM IC அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெர்டர் போர்டுல, ஏசி இன்வெர்டர் போர்டுல வரக்கூடிய ஐசிங் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாமா நண்பர்களே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.